பென்ஸ் மூவி பற்றி நம்ம லோகேஷ் கனகராஜ் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கண்ணன். இந்த படம் வந்துட்டு எல்சியூவில் வர ஒரு படமாக தான் இருக்குது. ஸோ இந்த படத்தினுடைய ரீசெண்டாக வந்துட்டு ஒரு கிளிம்ஸ் வீடியோ அதாவது நிவின் பாலி இது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, வால்டர் அப்படின்ற கேரக்டர் வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய அப்டேட்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து எல்சியூவில் கனெக்ட் ஆகிறனால ஸோ என்னுடைய ஒரு எல்சியூக்குள்ளே இது வருது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையுமே நாங்கள் வந்துட்டு பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவரையே எங்களது வந்து 2 ஷெட்யூல் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 4 மந்த்துக்குள்ளே நாங்கள் இந்த படத்தினுடைய டோட்டல் ஷெட்யூலையுமே முடிச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்ற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் எல்லாருமே கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது எல்சியூவில் பார்த்தீங்கன்னா இந்த படமும் வந்துட்டு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வரும் அப்படின்றதையும் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் லீட் ரோலாக வந்துட்டு ராகவா லாரன்ஸோ அவர் தான் வந்து நடிச்சிருக்காரு. நிவின் பாலி அப்புறமா மேடி ஸோ இவங்கெல்லாம் இன்னும் சிலர் வந்து நடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து சாய் அபியங்கர் அவர் ரிலீஸ் பண்ண 2 பிஜிஎம்மே வந்துட்டு தரமாக இருந்தது. ஸோ நீங்கள் பென்ஸ் மூவிக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.